கொல்லம் பூர்வீகமான சங்கர் மேனன் ஒரு பெரிய துணிக்கடை நடத்தி வருகிறார். அவரது தம்பி விஷ்ணு மேனனும் இந்த கடையின் ஒரு பகுதியாக இருக்கிறார். சங்கர் மேனனின் கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. காரணம், அவர்கள் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவற்றை செய்கிறார்கள். பல வகையான வியாபாரங்களை சங்கர் மேனனும் விஷ்ணுவும் இணைந்து கையாளுகிறார்கள். வியாபாரம் மிகச்சிறப்பாக முன்னேறி வருகிறது. சங்கர் மேனன் தனது வியாபாரத்தின் லாப நஷ்டங்களை மனைவியிடமோ மகனிடமோ பகிர்ந்து கொள்வதில்லை. மனைவி லட்சுமி வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும், மகனை பராமரிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். சங்கரின் சொத்துக்கள் எங்கே இருக்கின்றன? எந்த வங்கியில் எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது? எவ்வளவு லாபம், எவ்வளவு பரிவர்த்தனைகள், எங்கே முதலீடு செய்கிறார், எந்த இடத்தை வாங்கினார், இவை அனைத்தையும் அறிந்தவர் விஷ்ணு மட்டுமே. ஒரு நாள் சங்கர் மேனனின் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. அவர் இறந்து விடுகிறார். இறப்புக்கு பிறகு விஷ்ணு துணிக்கடையை மீண்டும் திறக்கிறார். சங்கரின் மனைவி லக்ஷ்மி விஷ்ணுவிடம் கேட்கிறார், உன் தம்பியின் மகன் கிருஷ்ணனின் பள்ளி கட்டணத்தை செலுத்த வேண்டும். சங்கர் எங்கே பணத்தை முதலீடு செய்திருக்கிறார், ஏதாவது தெரியுமா? விஷ்ணு பதிலளிக்கிறார், தெரியும் அக்கா. இந்த ஆவணங்களை கொண்டு வந்து கையெழுத்திடுங்கள், பிறகு மட்டுமே பணம் கிடைக்கும். லட்சுமிக்கு கல்வி இல்லை, அவருக்கு இந்த ஆவணங்கள் பற்றி எதுவும் தெரியாது. அவர் ஆவணங்களை கொண்டு வந்து கையெழுத்திடுகிறார். ஆனால் கையெழுத்திட்டவுடன் விஷ்ணு சொல்கிறார், உனக்கு 1 பைசா கூட தரமாட்டேன். நீயும் உன் மகனும் வீட்டை விட்டு வெளியே போ. லட்சுமிக்கு அதிர்ச்சியாகிறது. தனது வீட்டில் உணவு உண்டு வளர்ந்த விஷ்ணு தன்னை ஏமாற்றிவிட்டான். எல்லா சொத்துக்களும் லட்சுமியின் பெயரில்தான் சங்கர் வாங்கியிருந்தார். ஆனால் விஷ்ணு லட்சுமியை ஏமாற்றி அந்த ஆவணங்களில் கையெழுத்து வாங்கி சொத்தை தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டான். லட்சுமியும் மகன் கிருஷ்ணனும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. லட்சுமிக்கு ராணியைப் போன்ற வாழ்க்கை இருந்தது. திடீரென எல்லாம் இழந்தபோது அந்த வலியை தாங்க முடியவில்லை. பள்ளி கட்டணம் செலுத்தக்கூட பணம் இல்லை. அவர் துக்கத்துடன் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசிக்கிறார். திடீரென லட்சுமிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. சங்கர் பலமுறை கூறியிருந்தார், தனது நண்பர் ஒரு மென்பொருள் பொறியாளர் திருவனந்தபுரத்தில் வேலை செய்கிறார் என்று. அவரை கண்டுபிடித்தால் ஏதாவது உதவி கிடைக்கலாம் என்று நினைத்து லட்சுமியும் கிருஷ்ணனும் திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார்கள். திருவனந்தபுரம் சென்றாலும் அந்த நண்பரை கண்டுபிடிக்க முடியவில்லை. சில நாட்கள் அவர்கள் ரயில் நிலையத்தில் தங்குகிறார்கள். கையில் இருந்த பணத்தை நிலையத்தில் உணவு வாங்க செலவழிக்கிறார்கள். 3ஆம் நாள் லட்சுமிக்கும் கிருஷ்ணனுக்கும் பயங்கர பசி. இருவரும் துக்கப்படுகிறார்கள், அழுகிறார்கள். லட்சுமிக்கு வேலை செய்ய பழக்கமில்லை. முன்பு ராணியைப் போல வாழ்ந்தவருக்கு இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது 10 வயது சிறுவன் கிருஷ்ணன் சொல்கிறான், அம்மா, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அழாதே. அவன் திருவனந்தபுரம் தெருக்களில் பிச்சை எடுக்கத் தொடங்குகிறான். காலை முதல் மதியம் வரை பிச்சை எடுத்து அதை கொண்டு அம்மாவுக்கும் தனக்கும் உணவு வாங்குகிறான். மீதமுள்ள பணத்தை கொண்டு நாம் கொல்லத்திற்கு திரும்பி போகலாம் என்று சொல்லி அவர்கள் கொல்லத்திற்கு திரும்புகிறார்கள். கொல்லம் வந்த பிறகு அவர்கள் குடிசை பகுதியில் தங்க ஒரு வீடு தேடுகிறார்கள். கிருஷ்ணன் பிச்சையில் சேகரித்த பணத்தை கொண்டு மாதம் 100 ரூபாய்க்கு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுக்கிறான். லட்சுமி வீட்டு வேலைக்கு செல்லத் தொடங்குகிறார். மாதம் 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. சில காலம் கழித்து கிருஷ்ணன் சொல்கிறான், அம்மா, உன் சம்பளம் மட்டும் போதாது, நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அவன் ஒரு தேநீர் கடை தொடங்க முடிவு செய்கிறான். லட்சுமியின் சம்பளத்தை கொண்டு கிருஷ்ணன் ஒரு சிறிய தேநீர் கடை திறக்கிறான். அதிர்ஷ்டம் அவனுக்கு உதவியது. தேநீர் கடை மிக சிறப்பாக முன்னேறுகிறது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைக்க தொடங்குகிறது. கிருஷ்ணன் அம்மாவிடம் சொல்கிறான், அம்மா, வீட்டு வேலையை நிறுத்து. நீ இந்த கடையை பார், நான் தேநீர் தயாரிப்பேன், எல்லாம் செய்வேன். லட்சுமி சொல்கிறார், மகனே, கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். நான் படிக்காததால்தான் விஷ்ணு என்னை ஏமாற்றினான். அதனால் உன்னை நான் பள்ளியில் சேர்ப்பேன். அம்மாவும் மகனும் இப்படி பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு அறிவிப்பு வருகிறது. 33 வயது அம்மாவும் 10 வயது குழந்தையும் இங்கு இருக்கிறார்களா? காவல்துறை விசாரணை நடத்துகிறது. லட்சுமிக்கு பயம் ஏற்படுகிறது. விஷ்ணு நம்மை ஏதாவது செய்ய முயற்சிக்கிறானா என்று பயந்து அவர்கள் உடனே அந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு செல்கிறார்கள். இப்படியே ஒவ்வொரு ஊராக மாறி மாறி செல்கிறார்கள். எல்லா இடங்களிலும் காவல்துறை அவர்களை தேடுகிறது. லக்ஷ்மிக்கு பயம் அதிகரித்து வருகிறது. நமது குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ? இறுதியில் கோழிக்கோட்டில் காவல்துறை அவர்களை கண்டுபிடிக்கிறது. லக்ஷ்மி பயத்துடன் நடுங்குகிறார். காவல்துறை சொல்கிறது, பயப்பட வேண்டாம், உங்களை கைது செய்ய வரவில்லை. ஒரு கோடீஸ்வரர் உங்களை தேடச் சொன்னார். அவர் துபாயிலிருந்து வந்திருக்கிறார். லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டார். கோடீஸ்வரரா? யார் எங்களை தேடுகிறார்?
எங்களுக்கு உணவுக்கோ தங்குவதற்கோ பணமில்லை. காவல்துறை அவர்களை கோடீஸ்வரரிடம் அழைத்து செல்கிறது. அந்த கோடீஸ்வரர் வேறு யாருமல்ல, சங்கர் மேனனின் தந்தை மோகனன் மேனன். மோகனன் சொல்கிறார், நான் சங்கரின் அப்பா. சொத்து விஷயத்தில் என் மகன்களுடன் தகராறு ஏற்பட்டபோது நான் துபாய்க்கு சென்றேன். அங்கு நான் சொந்தமாக வியாபாரம் தொடங்கினேன். சில வருடங்களுக்கு முன் கொல்லம் திரும்பியபோது சங்கர் இறந்த விவரமும் விஷ்ணு உன் சொத்தை அபகரித்து உன்னை வீட்டை விட்டு விரட்டிய விவரமும் தெரிந்தது. 2 வருடமாக நீ கஷ்டப்படுவதாக கேள்விப்பட்டபோது நான் காவல்துறையில் புகார் கொடுத்து உன்னை தேடினேன். லட்சுமியும் கிருஷ்ணனும் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. மோகனன் தொடர்ந்தார், விஷ்ணுவை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளேன். சங்கர் தனது சொத்தை உனது மற்றும் கிருஷ்ணனின் பெயரில் எழுதி வைத்திருந்தார். விஷ்ணு ஏமாற்றி அதை அபகரித்தான். அவன் தனது கடமையை நிறைவேற்றவில்லை. உன் கஷ்டத்திற்கு அவன் தண்டனை அனுபவிப்பான். லக்ஷ்மி மகிழ்ச்சியுடன் சொன்னார், நாங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம். திடீரென எல்லாம் இழந்தபோது என் மகனை எப்படி பராமரிப்பேன் என்று பயந்தேன். உங்கள் வரவு எங்களுக்கு பெரிய ஆறுதல். மோகனன் சொன்னார், உன் சொத்தை நான் திருப்பிக் கொடுப்பேன். பிறகு நான் செல்வேன். லக்ஷ்மி சொன்னார், இல்லை அப்பா, நான் இந்த சொத்தை விற்று உங்களுடன் துபாய்க்கு வருகிறேன். மோகனன் ஒப்புக்கொண்டார். சங்கர் லட்சுமிக்கும் கிருஷ்ணனுக்கும் வைத்திருந்த சொத்தை விற்றபோது 60 கோடி ரூபாய் கிடைத்தது. அவர்கள் துபாய்க்கு சென்றார்கள். அங்கு மோகனனின் வியாபாரத்தை லட்சுமி ஏற்றுக்கொண்டார். மோகனன் தனது 200 கோடிக்கு மேல் மதிப்புள்ள சொத்தை கிருஷ்ணனின் பெயரில் எழுதி வைத்தார். இதுதான் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு. திருவனந்தபுரத்தில் பிச்சை எடுத்த ஒரு சிறுவன் இன்று 200 கோடி சொத்தின் உரிமையாளர். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எப்போது யாரை தேடி வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. பாடம்: சங்கர் மேனன் ஒரு கணவனாகவும் தந்தையாகவும் சில தவறுகள் செய்தார். தனது சொத்து அல்லது வியாபார விவரங்களை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளாதது ஒரு பெரிய தவறு. லக்ஷ்மி படிக்காதவராக இருந்தாலும் சிறிய விஷயங்களையாவது சங்கர் அவருக்கு கற்பித்திருக்க வேண்டும். அறியாமல் கையெழுத்திட்டதால் லக்ஷ்மி 2 வருடம் கஷ்டப்பட்டார். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகம்: கணவன் மனைவி இடையே திறந்த பேச்சு இருக்க வேண்டும். நன்மையோ தீமையோ மகிழ்ச்சியோ துக்கமோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொத்து, கடன், முதலீடு எல்லா விவரங்களையும் மனைவியுடன் பகிர்வது கணவனின் பொறுப்பு. சங்கர் இந்த பொறுப்பை நிறைவேற்றாததுதான் லட்சுமியின் கஷ்டத்திற்கு காரணம். ஆனால் சங்கரின் புண்ணியத்தால் மோகனன் அவர்களை காப்பாற்றினார். எல்லா தம்பதிகளுக்கும் ஒரு வார்த்தை: நன்மையோ தீமையோ எல்லாவற்றையும் ஒருவரையொருவர் ஆலோசித்து செய்யுங்கள். பண பரிவர்த்தனைகள், சொத்து எல்லாவற்றையும் மனைவியிடமோ கணவனிடமோ திறந்து சொல்லுங்கள். வாழ்க்கை நிச்சயமற்றது. ஒரு நிமிடம் நாம் இருப்போம், அடுத்த நிமிடம் இருக்க வேண்டியதில்லை. எனவே எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் திறந்து சொல்லி ஒன்றாக வாழப் பழகுங்கள்.